இது எங்கள் வீட்டு மாமரங்க. இந்த மாமரம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாங்காய் விட்டுருக்கு. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் மாங்காய் தான் விட்டுருக்கு. எப்படியும் எண்ணி பார்த்தா ஒரு 10 தான் வருமான்றதே டவுட்டு தான். அந்த அளவுக்கு கம்மியாக தான் வந்து மாங்காய் விட்டுருக்கு. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வச்சோம். ஸோ என் பையன் இதை வந்து இந்த மாமரம் வந்து என்னோட தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் இந்த மாமரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இந்த பழம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். மாமரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி போட்டிருக்கோம். பக்கத்தில் வந்து கொய்யா மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன மரம் தான். இன்னும் வந்து இது காய் விட ஆரம்பிக்கல. சின்னதாக தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இங்கே வந்து ஒரு காஞ்சி போன செடி ஒன்று இருக்குது. அது வந்து வேறு எதுவும் இல்லை, கருவேப்பிலை. அதில் வந்து பாவக்காய் கொடி வந்து படர விட்டுருக்கோம். பக்கத்தில் சின்ன சின்னதாக குச்சி விட்டு அது வந்து பரவுறதுக்காக வந்து அந்த குச்சி வந்து நட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். கருவேப்பிலை வந்து கருகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாவக்காய் கொடியை கவனித்தோம். ஸோ அதை வந்து எடுத்தால் பாவக்காய் கொடி அஃபெக்ட் ஆகுமன்றதால எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கருவேப்பிலை மரமும் இருக்குது நம்ம வீட்டில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வாழை மரம், கற்பூர வாழை தான். நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.